தாய் வாழ்த்துல தொடங்கி முடிய போதுதான் தேசிய கீதம் எழுப்பப்படும். இதுதான் பல ஆண்டுகளாவே நடைமுறையா இருக்கு. இந்த நடைமுறைக்கு உட்பட்டு தான் பல்வேறு ஆளுநர்கள் இருந்தாங்க. ஆனா இவர் மட்டும் வித்தியாசமா பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுப்பி தேசிய கீதத்தை வேணும்னே அவமதிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன் வச்சுட்டு வராரு. அந்த குற்றச்சாட்டு தான் இன்னைக்கும் சட்டப்பேரவையில வச்சு வெளிநடப்பு பண்ணியிருக்காரு. இந்த ஒரு சம்பவம் என்பது தமிழகம் முழுக்க பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய மரபை மாற்றுவதற்கு ஆளுநருக்கு சட்டப்படி உரிமை இருக்கா அப்படின்ற கேள்வி எழுந்த சமயத்துல தான் நம்ம மனிதநேய ஜனநாயக கட்சியோட தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான தமிமுன் அன்சாரி இடத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இந்த மாதிரி ஆளுநரால ஏற்கனவே இருக்கக்கூடிய மரபுகளை மாற்றுறதுக்கு உரிமை இருக்கா அப்படின்ற கேள்விக்கு அவர் கொடுத்த பதில் என்ன? இந்த மரபு தமிழகத்துல பல ஆண்டுகளா இருக்கு. இந்த ஒரு மரபை ஒரு ஆளுநரால மாத்திர முடியுமா? சட்டப்படி அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் உங்களோட ஒரு பார்வையில? அதாவது சட்டமன்றம் பின்பற்றி வரக்கூடிய இந்த மரபுகளை மாற்றக்கூடிய உரிமை அவருக்கு கிடையாது. அதே நேரத்தில் கவர்னரை அழைக்காமலேயே சட்டமன்றத்தையும் நடத்தலாம் என்பதையும் கவர்னர் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அதிகாரமும் சபாநாயகருக்கு இருக்கிறது என்பதையும் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு உரிமையும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. எந்த ஒரு ஆளுநராலையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய மரபை மாற்றவே முடியாது அப்படின்ற பதில் அவர் கொடுத்திருந்தாரு. இந்த பதில் தான் ஏறக்குரிய எல்லாத்தோட பதிலாகவும் இருக்கு. ஏன்னா ஆளுநர் என்பவர் மத்திய அரசோட பிரதிநிதி, மாநில அரசு கொடுக்கக்கூடிய உரையை தான் வாசிக்கணும். அப்படி இருக்கிற சமயத்துல இவர் பல்வேறு நேரங்கள்ல மாநில அரசோட முரண்பட்டிருக்கார், பல்வேறு சட்ட மசோதாக்கள்லயும் முரண்பட்டிருக்கார். இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல தான் இன்னைக்கு ஆளுநரை கண்டிச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பெரிய அறிக்கை கொடுத்திருக்கார். அந்த அறிக்கையில என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு ஆளுநரோட செயல் சிறுபிள்ளைத்தனமானது. தமிழக மக்களையும் சரி, தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசையும் சரி, தமிழக சட்டப்பேரவையும் சரி, இந்த ஆளுநர் தொடர்ந்து அவமதிச்சிட்டு இருக்காரு. இந்த போக்கு அவர் மாத்திக்கணும். அவருக்கு கொடுத்த அரசியல் சட்ட பணிகளையே செய்ய விருப்பம் இல்லாதவர், செய்ய மனம் இல்லாதவர் எதுக்காக அந்த பதவியில் இருக்கணும் அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு எழுந்திருக்கு அப்படின்ற அறிக்கை கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு கட்சி தலைவர்களும் சரி, பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் ஆளுநருக்கு அகைன்ஸ்டா பேசிட்டு வராங்க. இதுல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் கூட அறிக்கை கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே போயிட்டு இருக்கக்கூடிய இந்த மரபு ரீதியான பனிப்போர் சீக்கிரம் முடிவுக்கு வரணும். முடிவுக்கு வந்தா மட்டும்தான் ஜனநாயகத்திற்கு நல்லது அப்படின்ற அறிக்கை விஜய் கொடுத்திருக்காரு. அதையும் தாண்டி தமிழக அரசிடம் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த புத்தாண்டுல இருந்து நீங்க சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலை பண்ணணும். அப்பதான் மக்களால உள்ள நடக்கிறத பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை விஜய் வச்சிருக்காரு.